இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 18ஆம் நாள் 4/10/2024 அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:02. லக்னம் கன்னி லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பிரதமை அதிகாலை 2:38 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மாலை 6:48 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் புரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று சற்று பொறுமையுடனும் உறுதியுடனும் இருப்பதும் நல்லது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு ஆற்றுவதன் மூலம் முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. பணியில உங்கள் கீழ் பணிபுரிபவர்களிடம் மோதல் போக்கு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பணியிடத்துல சுமூகமான சூழ்நிலைகளை அமைத்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற பதட்டங்களை கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல அகந்தையான போக்கினை வெளிப்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. ஈகோ போன்றவற்றை வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. உறவில நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதியில நல்ல ஒரு முன்னேற்றத்தை பராமரிப்பது என்பது சிரமமாக தங்க இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்ற நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. ஆன்மீக ஈடுபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. மற்றவர்களிடத்திலும் புன்சிரிப்புடனும் நடந்தும் கொள்வீங்க. பெண்கள் என்ற துணிச்சலுடனும் நடந்தும் கொள்வீங்க. இன்று உங்களுடைய பிள்ளைகளுக்காக கல்லூரி சேர்க்கைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வியாளர்கள் கிட்ட ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அலைச்சல்களினால அவதியும் படலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசவும் வேண்டாம். பிரச்சனையை பெரிதுபடுத்தவும் வேண்டாம். எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. வியாபார சிக்கல்களை எல்லாமே தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. சில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சில செலவுகள் ஏற்படுவதனால சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தாய்மாமனுடைய வழியில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அலைச்சல்களும் ஏற்படலாம். பேசும் வார்த்தைகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. சிலருக்கு தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சவால்கள் விவாதங்கள்ல வெற்றியையும் பெற்று விடுவீங்க. உடன் பிறந்தவர்கள் என்று உங்களிடத்துல பாசமலையும் பொழிவாங்க. அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகளும் தேடி வரலாம். அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வேலையில சில புதிய மாற்றங்களையும் செய்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. மாலையில உங்களுக்கு தடைப்பட்ட வேலைகளை எல்லாமே சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டுத் தொழில கூட்டாளிகளுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குடும்பத்துல உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அரசு வழியில கிடைக்க வேண்டிய சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் அதிகாரிகளிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க.
கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்து விடுவீங்க. மனதளவுல புதிய தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. இன்று நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கையான போக்குடனும் காணப்படுவீங்க. எளிதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயனுள்ள முடிவுகளும் எடுப்பீங்க. இது உங்களுக்கு நன்மையை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளையும் உற்சாகத்துடனும் எளிமையாகவும் செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய வேலைகள் எல்லாவற்றையுமே நீங்க விருப்பமாகவும் செய்து முடித்து விடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பெருந்தன்மையுடனும் நடந்தும் கொள்வீங்க. உறவு பிணைப்பு நல்லபடியாக தங்க இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. முழு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. தொழிலுக்கு இடையூறாக இருந்து வந்த வேலைகளை எல்லாமே சாதுரியமாக கலைந்தும் விடுவீங்க. எந்த வகையான இக்கட்டான சூழ்நிலைகளையும் சமாளிக்கக்கூடிய சாதுரியமும் இருக்கும். வியாபாரத்தை சிறப்பாக நடத்தவும் செய்வீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கிகள்ல சேமிப்பு தொகையை உயர்த்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி சென்று விடுவாங்க. குடும்ப சிக்கல்களை எல்லாமே சாதுரியமாக தீர்க்கவும் செய்வீங்க. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். இது உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தவும் செய்யும். வாழ்க்கை துணையினால எடுத்த வேலைகள்ல அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால சில சுப செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பணியாளர்கள் விடுப்பில் செல்லக்கூடிய நிர்பந்தங்களும் ஏற்படலாம். இன்று தொழில் விஷயமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றியை தருவதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். அரைகுறையாக நின்ற வேலைகளை எல்லாமே எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாகவும் அமையும். இன்று அரசியல்ல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். உங்களை தேடி புதிய பொறுப்புகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மக்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். நிர்வாகத்தினரிடத்துல இருந்து நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. சில முக்கியமான இடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார நிலையும் மேம்படும். வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். சில வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவினால மகிழ்ச்சியும் உண்டாகும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். தடைப்பட்ட தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களின் மீதான நம்பிக்கையில சில மாற்றங்களும் ஏற்படலாம். மனதுல சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கவும் செய்வீங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். குழப்பங்களும் நீங்கும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கவனமுடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிறைவான நாள் என்றும் கூறலாம். தகவல் பரிமாற்றத்தின் பொழுது மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. சிறந்த திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. மனமும் உறுதியாகவும் இருக்கும். இன்று வேலைகள்ல கவனத்துடனும் இருப்பீங்க. நீங்கள் செய்யும் பணியில தொழில் சார்ந்த அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலே இன்று உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காதுங்க. அதே சமயத்துல அதிக அளவுல பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் குறைவாக தங்க இருக்கின்றது. சம்பாதிக்கின்ற ஆற்றலுடனும் இருப்பீங்க. கையில உள்ள பணத்தை காப்பாற்றியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சிலருக்கு ஏற்பட்டு இருந்த தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். வியாபாரம் காரணமாக வெளியூர்ல தங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் நலத்தினால பாதிக்கப்பட்டு இருந்த தாய் தந்தையருக்கு அதுல இருந்து நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதலாக வேலை பார்க்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய வாக்கு வன்மையினால அனுகூலமும் உண்டாகும். மனதுல தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். செலவுகள் அதிகரிக்கும் என்றாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல லாபம் கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்காக சில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. ஒரே நேரத்துல இன்று 2-3 வேலைகளை சேர்த்து பார்க்க வேண்டியதும் இருக்கும். யாரை நம்புவது யாரை நம்ப வேண்டாம் என்ற மனக்குழப்பத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். பொறுப்புணர்ந்து செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் முன்னேற்றமான நல்ல நாள் என்றும் கூறலாம். உத்தியோகத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் நீங்கி முன்னேற்றமும் உண்டாகும். பிள்ளைகள் கல்வியிலோ அல்லது போட்டியிலோ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மாலையில உங்கள் குடும்பத்தினருடனும் குழந்தைகளுடனும் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய அனைத்து தேவைகளும் நிறைவேற்றவும் செய்வீங்க. முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று சில அத்தியாவசியமான பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய நண்பர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். பிரிந்து இருந்த நண்பர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளை மறந்து விடுவதும் நல்லதுதாங்க. தொழில் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். திடீர் பயணங்களினால ஒரு விதமான சோர்வுடனும் இருப்பீங்க. சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்டத்துடனும் இருப்பீங்க. சிந்தனையின் போக்குல கவனமாக இருப்பதும் நல்லதும். பிறமொழி பேசும் மக்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க. லாபத்திற்காக எதிர்மறையான எண்ணங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சட்டத்திற்கு புறம்பான வழிகளை தேர்ந்தெடுக்கவும் வேண்டாம். இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இவ்வாறு அறிவுரை கூறும் நண்பர்களிடத்துல இருந்து விலகி இருப்பதே நல்லது. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. புரிதல்களும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு புதுமையான நாளாகவும் அமையும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் இன்றைய நாளை நல்ல நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. உங்களுடைய கவலைகளும் நீங்கும். கவனமும் திசை திரும்புவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று யதார்த்தமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. உங்களை நீங்களே அமைதியாகவும் வைத்தும் கொள்வீங்க. பணியிடத்திலையும் நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. பணியை எளிமையாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய வேலைகள் எல்லாவற்றையுமே விருப்பமாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல எளிதில் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கவும் செய்யலாம். இதனால கவனமாக இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தியும் கொள்ளுங்க. செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. இன்று உங்களுடைய திறமையான செயல்பாடுகளினால மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்துல எதிர்பாராத விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக திட்டமிட்டும் இருப்பீங்க. திருமண முயற்சிகள் சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். தொழில வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்குங்க. இது பற்றிய சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. பிள்ளைகளுடைய கல்வி நல்லபடியாகவும் இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு கவலையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு உறவினர்களுடைய வகையில எதிர்பாராத பொருள் சேர்க்கையும் ஏற்படலாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. சகோதரர்கள் யாராவது உதவிகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு வீட்டுல தெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் வீண் விவாதங்கள் செய்யாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடன் மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாகன பழுதுகளினால ஏதாவது தொந்தரவுகளும் ஏற்படலாம். அரசு வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். வியாபாரத்துல வேலையாட்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளிடம் விவாதங்கள் செய்யாமல் பார்த்தும் கொள்ளுங்க. தடைகளையும் தாண்டி முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். என்று பணியிடத்துல சில தடைகளை தாண்டி தங்க முன்னேற வேண்டியதும் இருக்கும். மன உளைச்சல்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை கழிக்கவும் செய்வீங்க. பல்வேறு பிரச்சனைகளை கொடுத்த எதிரிகள் தாமாகவே விலகி சென்று விடுவாங்க. தொழில் வியாபாரத்துல போட்டிகள் சற்று குறைவாக தங்க இருக்கும். நன்மைகளையும் பெற்றுவிடலாம். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். வருமானத்தை அதிகரிப்பதற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். திட்டமிட்டு பணிகளை செய்து முடித்து விடுவீங்க. வீடு வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது போன்றவற்றில இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். பணிபுரியும் இடத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஆன்மீக வேலைகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். நீண்ட நாள் சேமிப்புகள் தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். கடன் விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ஆடம்பரமான விஷயங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தொழில் சார்ந்த யதார்த்தமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய செயல்களை ஆற்றுவதில் சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாம். இதனை கவனமாக கடந்து செல்வதும் நல்லது. இன்றைய நாளை கவனமுடன் திட்டமிட்டு செயல்படுத்துவதும் நல்லது. பணிகளை எளிமையாக ஆற்றவும் செய்வீங்க. அதற்கான முயற்சிகளுடனும் இருப்பீங்க. உங்களுடைய செயல்களை சிறந்த முறையில ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மாறுபடுகின்ற மனநிலையை வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல நட்பான சகஜமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்யவும் வேண்டாம். கவனமாகவும் இருங்க. செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால்கள்ல விரைப்பு போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கிய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. விழிப்புடன் இருந்து வியாபாரத்திற்கு வர இருந்த நஷ்டத்தை எல்லாமே நீங்க தவிர்க்கவும் செய்வீங்க. சிலருக்கு பதவி உயர்வுகளோடு இடமாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். மனக்கலக்கங்களும் நீங்கும். வியாபாரத்தை நிதானமாக நடத்தவும் செய்வீங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகளையும் கிடைக்கவும் பெறுவீங்க. அரசு துறையில பணி அழுத்தங்கள் அதிகமாக தங்க இருக்கும். சற்று கவனமாக வேலைகளை செய்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கையை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்தும் செல்வீங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வாழ்க்கை துணைவனை உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரம் என்ற நல்லபடியாகவும் நடைபெறும். வழக்கமான லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. பணியாளர்களினால ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும்.
ஆனால் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பெற்றோருடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொது காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. அவர்களுடைய உணர்வுகளுக்கு அக்கறை காட்டுவதும் நல்லது. சகோதர மற்றும் சகோதரிகளுடைய உறவு இனிமையாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் கிட்ட நீங்கள் மகிழ்ச்சியாகவும் பேசவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பகைமை ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அடுத்தவர்களுடைய பிரச்சனைகள்ல தலையிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. இதனால உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்து விடுவீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்களினால அனுகூலமும் உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். சிந்தனையின் போக்குல தெளிவாகவும் உணர்வீங்க. விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்கவும் நேரிடலாம். முன்னேற்றமும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இன்று மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெளிவுடன் உணரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சுபமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியை பொறுத்தளவிற்கு என்ற நல்ல நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய உழைப்பிற்கான ஊக்கத்தொகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சலுகைகள் போன்றவற்றின் வழியாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல கலகலப்பாகவும் பேசுவீங்க. உங்கள் துணை இடத்துல அனுசரணையான போக்கினை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பணத்தை பயனுள்ள வகையில சேமிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு தங்க நகை சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று அடுத்தவர்களுக்காக உதவிகள் செய்வதன் மூலம் வெளிவட்டாரத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. நண்பர்களுக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறுங்க. உங்களுடைய பக்கம் நியாயத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. இதனை நிதானமாக பேசி புரிய வைக்கவும் செய்வீங்க. தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. பணவரவு நல்லபடியாக தங்க இருக்கும். சிலருக்கு நீண்ட நாட்களாக தொழில மாட்டிக்கொண்டு இருந்த பணத்தை நயமாக பேசி வசூல் செய்து விடுவீங்க. சிலருக்கு குடும்பம் சம்பந்தமாக செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல இது சம்பந்தப்பட்ட சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை கண்டிப்பாக அனுமதிக்கவும் வேண்டாம். தாய்மாமனுடைய வழியில சுப செய்திகளும் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சில சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையை அதிகரிப்பதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். தொழில்ல நீங்க மேற்கொள்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களினால ஆதாயமும் இருக்குங்க. சிலர் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்படவும் வேண்டாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால மதிக்கவும் படுவீங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல திடீர் மாற்றங்களும் ஏற்படலாம். இதன் மூலம் சாதகமான பலன்கள் தாங்க கிடைக்கவும் பெறுவீங்க. பணிபுரியும் இடத்துல சக ஊழியர்களுடைய முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். ஆசிரியர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். இப்பொழுது எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். தெளிவான முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடுமாற்றங்களும் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பாக அலைச்சல்களும் ஏற்படலாம்.
உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வாகனங்களினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல அனுகூலமான சூழலும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். கால்நடை விஷயங்கள்ல தனிப்பட்ட ஆர்வத்துடனும் இருப்பீங்க. கால்நடை வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். அரசு செயல்பாடுகள்ல இருந்து வந்த இழுபறிகளும் மறையும். கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாகவும் அமையும். தடங்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஒரு முன்னேற்றமான நாளாகவும் அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உதவிகளை பெறக்கூடிய ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. இதனால திருப்தியாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாகவும் இருக்கும். நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. கோயில்களுக்கு செல்வது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். பணிகளை முறையாக திட்டமிட்டு ஆற்றுவதன் மூலம் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வெளிப்படையாக பேசவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. இருவருக்கும் இடையில அன்புடனும் அந்யூன்யத்துடனும் இருப்பீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி சம்பந்தப்பட்ட திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது எதிர்பார்த்த செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகளையும் வசூல் செய்தும் விடுவீங்க. உடல் ஆரோக்கியம் ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகளும் குறையும். இதனால இப்பொழுது மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. அலுவலக நிர்வாகத்துல சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பணிபுரிபவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவசாய தொழில கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மின்சாதன பொருட்கள் வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க. இன்று நீங்கள் தொடங்கும் வேலைகள்ல அனுகூலமாகவும் முடியும். குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சியுடனும் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இப்பொழுது வழக்கத்தை விட லாபம் கூடுதலாகவும் இருக்கும். இன்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். தடைப்பட்ட வேலைகளையும் விரைவாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. பிள்ளைகள் நன்கு படிக்கவும் செய்வாங்க. பணவரவு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். உறவினர்களினால மதிக்கவும் படுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல போட்டிகளும் குறையும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதிய மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று பொருளாதார நிலை சீராகவும் இருக்கும். இப்பொழுது நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். முதலீடுகள் சொத்துக்கள் வாங்கும் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. பணியிடத்துல ஏற்ற இறக்கங்களும் ஏற்பட்டு நீங்கும். இதனால தேவையற்ற மன உளைச்சல்களும் ஏற்படலாம். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வாகனங்களினால செலவுகளும் ஏற்படலாம். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று பயணங்களின் பொழுது கொண்டு செல்லும் உடைமைகள்ல கவனமாகவும் இருங்க. கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களிலும் கவனமாகவும் இருங்க. நிதி உதவிகள் கிடைக்கவும் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களிடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. எதிர்பாராத சில செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. தம்பதிகளுக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். சக ஊழியர்களிடத்துல பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் அமைதியுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6,
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும், அனுசரித்து செல்வதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்களும் ஏற்படலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். விவாதங்களையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை அடைந்து மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய பணிக்கான சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாளை சிறப்பான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதன் மூலம் அன்புடனும் அரவணைப்புடனும் காணப்படுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த முறையில பணத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. உங்களிடம் உள்ள பணத்தை கொண்டு உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தினையும் உணர்வீங்க. ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. வேலைகளை எல்லாமே வேகமாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பின்னடைவுகளும் நீங்கும். இனிமையாக பேசி அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. இதனால உங்களிடத்துல இருந்து வந்த மன இறுக்கங்களும் நீங்கும். அலுவலக சுமையினால குடும்பத்தை விட்டு அதிகப்படியான நேரத்தை அலுவலகத்திலேயே செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு வங்கியில இருந்து எதிர்பார்த்த லோன் தொகையும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சறுக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். எச்சரிக்கையாக இருந்து வேலைகளை செய்வதும் நல்லது. எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது தாங்க. புதிய முயற்சிகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியிடங்கள்ல ஃபாஸ்ட் ஃபுட் போன்றவற்றை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. என்று செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். வியாபாரத்துல ஒப்பந்தங்கள் தள்ளி போனாலும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் அளவாக பேசுவதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாளாகவும் இருக்கும். வியாபாரம் சம்பந்தமாக முன்னேற்றமாகவும் உணர்வீங்க. இது சம்பந்தமாக ஒருவருடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல அல்லது பணியிடத்துல உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிக்கும். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல கவனமாகவும் இருங்க. நிதி உதவிகள் கிடைப்பதுல தாமதங்களும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். உத்தியோகத்துல இடமாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை சுமை சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவலைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். முக்கியமான விஷயங்கள்ல தெளிவான முடிவுகளையும் எடுப்பீங்க. குடும்பத்துல ஏற்ற இறக்கமான சூழலும் உண்டாகும். புதிய நபர்களினால மாறுபட்ட அனுபவங்களும் உண்டாகலாம். வித்தியாசமான கற்பனைகளினால குழப்பங்களும் அதிகரிக்கும். வர்த்தக விவகாரத்துல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. புதிய விஷயங்கள்ல தலையிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. தம்பதிகளுக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். பொறுமையுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். ஒரு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். புரிதல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நல்ல விஷயங்களை தள்ளி போடவும் வேண்டாங்க. நேர்மறையான எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. நீங்கள் விரும்பியபடியும் செயலாற்றவும் செய்வீங்க. கடினமாக உழைத்தாலும் அதற்கான பாராட்டுகள் கிடைப்பது என்பது சிரமமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும்.
திருமண உறவில என்று உங்களுடைய மனநிலையை பொறுத்து நீங்க மற்றவர்களிடத்துல பேசுவதும் நல்லது. உங்களுடைய குழப்பத்தினை மற்றவர்களிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு சளி, இருமல் போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு ஆடை மற்றும் நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுபவம் வாய்ந்தவர்களுடைய வழிகாட்டுதல்களினால தொழில முன்னேற்றமும் இருக்கும். வாடிக்கையாளர்களை கவர்ந்து வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. இன்று சகோதர சகோதரிகளுக்கு உதவிகளும் செய்வீங்க. வீட்டுல உள்ளவர்களை மகிழ்ச்சியாக வைத்தும் இருப்பீங்க. அவர்களிடத்துல நீங்க அக்கறையுடன் பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வகையில புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று சில சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடித்தும் விடுவீங்க. பிள்ளைகளும் பொறுப்பாகவும் இருப்பாங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தங்களுடைய கடமைகளை கவனமாக நிறைவேற்றவும் செய்வீங்க. பணியிடத்திலையும் சிறப்பாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய வருமானம் சிறப்பாகவும் இருக்கும். செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய மாலை நேரத்தை குடும்ப உறுப்பினர்களுடன் ஆன்மீக நிகழ்வுகளுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். இதனால உடல் சோர்வும் ஏற்படலாம். உத்தியோகத்துல இடமாற்றத்தை எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா இது சம்பந்தப்பட்ட நல்ல தகவல்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நண்பர்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளிடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. அவர்களுடைய பிரச்சனைகளை நீங்க தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. மனதளவுல புதிய நம்பிக்கையும் உண்டாகும். நண்பர்களுடைய உதவியினால முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்களினால மாற்றங்களும் உண்டாகலாம். பணிபுரியும் இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நுட்பமான விஷயங்களையும் எளிமையாக புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. அன்பும் நட்பும் நிறைந்த நல்ல நாளாகவும் அமையும். மற்றவர்களிடத்திலும் நீங்க உற்சாகமாக நடந்து கொண்டாலே போதுங்க. இன்றைய நாளை சுமூகமான நாளாகவும் ஆக்கிக் கொள்ளலாம். இன்று நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். நம்பிக்கையும் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம். மாற்றங்களும் உண்டாகலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்குங்க. இன்று நீங்கள் வேலையில பிரகாசிக்கவும் செய்வீங்க. பணியில மிகுந்த திருப்தியுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய மேலதிகாரிகள் மற்றும் கீழ் பணிபுரிபவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவும் ஏற்படும். சிறந்த தகவல் பரிமாற்றத்தின் காரணமாக இருவருக்கும் இடையில அன்பும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பயனுள்ள திட்டங்கள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று சில சிரமமான வேலைகளையும் நல்லபடியாகவும் செய்து முடித்து விடுவீங்க. இதனால அவ்வப்பொழுது அசதியாகவும் உணர்வீங்க. பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. அப்புறமாக பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையிலும் அலட்சியம் காட்டவும் வேண்டாம். எடுத்த வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. அக்கறையுடன் அதுல ஈடுபடவும் செய்வீங்க. வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல கடன் உதவிகளும் பெற்று வீட்டை அழகுபடுத்தவும் செய்வீங்க. தோப்பு பராமரிப்பு போன்றவற்றின் வழியாக பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கட்டுமான வேலைகள் சிறப்பாகவும் நடைபெறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வழக்கமான பணிகளிலும் மிகுந்த கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடவும் வேண்டாம். எதிர்பாராத தனவரவுடன் சில செலவுகளும் ஏற்படலாம். சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றதும் இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கவும் காண்பீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். அரசினால அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் வாங்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கடன் வாங்குவது மற்றும் கொடுப்பதுல கவனமாகவும் இருங்க. திரும்ப வருமா என்பதை யோசித்து செய்வதும் நல்லது. தந்தையின் ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு மருந்தாகவும் அமையும். புதிய நண்பர்களும் கிடைக்கப் பெறுவாங்க. அவர்களினால எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட தூரத்துல இருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாகவும் இருக்கும். மனக்கவலைகளும் நீங்கும். வருமானம் அதிகரிப்பதற்காக சில முயற்சிகளை எடுக்கவும் செய்வீங்க. இது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். புதிய திட்டங்கள் சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணிபுரியும் இடத்துல மாற்றங்களும் ஏற்படலாம். நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. தடைப்பட்ட செயல்களையும் செய்து முடித்தும் விடுவீங்க. உடன் பிறந்தவர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மறையும். வெளியூர் பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். வியாபாரம் சார்ந்த கடன் உதவிகள் சாதகமாகவும் அமையும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மாற்றங்களும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கருத்து வேறுபாடுகளும் மறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். உதவிகளும் சாதகமாகவும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. செயல்களை எல்லாமே துரிதமாக செய்து முடித்தும் விடுவீங்க. பொறுப்புகளை எல்லாமே திறமையாக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கான இலக்கை நீங்கள் அமைத்தும் கொள்வீங்க. பணியில உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல சிறந்த தகவல் பரிமாற்றத்துடனும் இருப்பீங்க. உங்கள் துணையின் உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை சௌகரியமாகவும் இருக்கும். நிதியை பொறுத்தளவிற்கு பயனுள்ள முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை திறமையுடனும் கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. ஏஜென்சி சம்பந்தப்பட்ட வேலைகள்ல நல்ல வருமானத்தையும் பெறலாம். நிலம் வாங்கி விற்பதன் மூலம் கணிசமான கமிஷன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வர்த்தகத்தை விரிவு செய்வதற்காக நண்பர்களுடைய உதவிகளையும் நாடுவீங்க. கதை, கவிதை, கட்டுரை, இலக்கிய ஈடுபாடுகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. வேலையில திறமையாகவும் செயல்படுவீங்க. நண்பர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் சற்று இருவருக்கு பின்னர் தாங்க முடியவும் காண்பீங்க. தந்தையின் வழியில சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளித்தும் விடுவீங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். உங்கள் தாயின் உடல்ல ஆரோக்கியமும் மேம்படும். நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த அன்பு தொல்லைகளும் குறையும். நட்பினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களும் அமைவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆன்மீகம் சார்ந்த பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். மன நிறைவோடு பணத்தை செலவும் செய்வீங்க. மாணவர்கள் மூத்தவர்கள் இடத்துல கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த தகராறுகளும் நீங்கும். வருமானம் அதிகரிப்பதற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். புதிய திட்டங்கள் சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். எவரிடமும் வாக்குறுதிகளை கொடுக்கும் முன்பு அதை நிறைவேற்ற முடியுமா என்பதை ஆலோசித்து தருவதும் நல்லது.
மனதிற்கு திருப்தி தரும் வகையில மகிழ்ச்சியான விருந்துகள்ல பங்கேற்கவும் செய்வீங்க. பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். திடீர் செலவுகளினால சேமிப்புகளும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவசாயத்துல ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல அனுசரித்தும் செல்வீங்க. வருமான வாய்ப்புகளை மேம்படுத்துவது சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். பொன் பொருள் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளும் குறையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் நீங்க நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாங்க. இது தேவையற்ற அவப்பெயர்களை ஏற்படுத்தியும் விடலாம். வேலை செய்யும் இடத்துல கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் செய்த வேலையையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். முடித்த வேலைகளை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறலாம். உங்கள் துணையின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். வருகின்ற பணம் செலவுகளுக்கு சரியாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று ஆரோக்கியமான ஒரு உணர்வுடனும் காணப்படுவீங்க. மனமும் அமைதியாகவும் இருக்கும். சில சௌகரியமாகவும் உணர்வீங்க. முயற்சிகளை முறுக்கிவிட்டு முன்னேற்றமான காரியங்களை பார்க்கவும் செய்வீங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் அனுகூலமாகவும் நடைபெறும். அடுத்த கட்டத்திற்கு வேலைகளை கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசியல்வாதிகளுடைய சந்திப்பினால நல்ல செல்வாக்கையும் பெற்றுவிடுவீங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலியின் மனம் கோணாமல் பேசுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். வியாபாரம் என்று நல்லபடியாக தங்க நடைபெறும். பிள்ளைகளிடத்துல கேட்டு இருந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களும் இன்று உங்களுக்கு ஏதாவது உதவிகளும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய நண்பர்கள் இப்பொழுது உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரியமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். பணப்பற்றாக்குறைகளை எல்லாமே சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்படலாம். கலை பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். நயமாக பேசுபவர்களை நம்பிவிடவும் வேண்டாம். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று இழந்ததை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தகுந்த நபர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில கடினமான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய கடமைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதிற்கு திருப்தி தரக்கூடிய வகையில இன்று மகிழ்ச்சியான விருந்துகள்ல பங்கேற்கவும் செய்வீங்க. பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். அலைச்சல்களும் இருக்கும். அடுத்தவர்கள் செய்யும் வேலைகள் உங்களுக்கு டென்ஷனையும் ஏற்படுத்தலாம். இருந்தாலும் அனுசரித்தும் செல்வீங்க. வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். இதனால திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. செலவுகளுடைய தன்மைகளை அறிந்து செயல்படுத்துவதும் நல்லது. சகோதர உறவுகளிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் குறையும். சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். தொழில் வழி கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். என்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எரிய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.